இங்க ஒருத்தன் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவன் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறான். அப்ப மூஞ்சில கொஞ்சம் தாடி இருக்கு. சோ உடனே சேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் சேவ் பண்ண மறுபடியும் அந்த இடத்துல முடி வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால கோவத்துல அங்க இருக்க எல்லா கிருமியும் எடுத்து இவன் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் சேவ் பண்ணி முடிச்சிட்டு ஒரு கிளாத் எடுத்து தொடச்சிட்டு பாக்குறான். ஆனா இவன் சேவ் பண்ண இடத்துல அந்த முடி அப்படியே இருக்கு. ஆனா இப்ப அவனுக்கு வேலைக்கு லேட்டானனால வேலைக்கு கிளம்பி போறான். அங்க பார்த்து அவன் பின்னாடியே பறவை விலங்கு ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஆக்சுவலா அந்த விஷயம் எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி இவனை கடவுள் வந்து பிளஸ் பண்ணிருப்பாரு. அதாவது கடவுளோட ஒர்க்கை இவனுக்கு கொடுத்திருப்பாரு. அதனாலதான் அங்க இருக்க எல்லா அனிமலுமே இவனை கடவுள் நினைச்சு இவன் பின்னாடியே வருது. ஆனா இவன் இப்ப இதெல்லாமே கண்டுக்காம இவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கை கடவுள் கொடுத்திருப்பாரு. அது என்னன்னா, யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷிப்பை செய்யணும். அதுக்கான வேலையுமே அவன் ஆரம்பிச்சுட்டான். இப்ப இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க பறவை விலங்குமே இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனாலே இப்ப இவனோட ஒர்க் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருது. இப்ப இவனோட ஷிப்பை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க விலங்கு பறவை எல்லாத்தையுமே அந்த ஷிப்புக்குள்ள ஏத்த ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் இப்படி செய்யறத பார்த்து அங்க இருக்க எல்லா மக்களுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இங்க நடக்க போறது எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்க இருக்க எல்லா அனிமல்ஸையுமே இந்த ஷிப்புக்குள்ள ஏத்தினதுக்கு அப்புறம் அங்க மிகப்பெரிய ஒரு சுனாமி வருது. இப்ப அந்த சுனாமில இருந்து அந்த ஷிப்புக்குள்ள இருக்கவங்க மட்டும் தப்பிச்சிடுறாங்க. மிச்சம் எல்லாருமே இந்த சுனாமில மாட்டிக்கிறாங்க.